ஹாய் மக்களே, ரொம்ப நாளாச்சு வாய்ஸ் போட்டு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அதாவது எனக்கும் அண்ணா தான், அண்ணா அண்ணி வீட்டுக்கு போயிருக்கோம். ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஹாப்பியாக இருப்போம் எல்லோரும் அப்படி சொல்லி போயிருந்தோம். அங்கே போனால் எங்களுக்கு பிரியாணி மாஸ்டரே அண்ணா தான். சூப்பராக பிரியாணி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு மாஸ்டர் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அண்ணா சொல்ல போனால் நல்லா இருந்துச்சு பிரியாணி. எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இப்படி போய் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது, ஹாப்பியாக இருக்கிறது, அது ஒரு ஃபீலிங் தான். சிக்கனெல்லாம் நல்லா கிரேவியாக நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. ஆக்சுவலி இது தம்மு மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அண்ணா. உண்மையாக சொல்லணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் வந்து யார் யார் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து திருச்சியில் வந்து பிஹெச்எல் பெல்லு சொல்லி அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தான் அவங்க வந்து கோட்டர்ஸில் இருக்காங்க. நாங்களும் கோட்டர்ஸில் தான் போயிருந்தோம். கோட்டர்ஸில் தான் இருக்காங்க அவங்க. இங்கே ஒருத்தன் வாய்ஸ் போடும்போது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்காகவாது கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. அப்புறம் எல்லோரும் சண்டே என்ன சமைச்சு சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். யார் யார் எங்கெங்கே போயிருந்தீங்க? நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தோம். பிரியாணி தம் போட்டு முடித்து எல்லாருக்கும் தட்டில் போட்டு கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் குட்டி பையன் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டான். நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, அவனுக்கு பதில் சொல்லுங்கள் எல்லோரும். நம்ம சாய் மகத்து தான் கேட்குறாரு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த சண்டே. நெக்ஸ்ட்டு சண்டே இனி எப்படி இருக்குன்னு தெரியாது. பாய் மக்களே.